Hi guys, welcome back to KK NANBAN. மறுபடியும் உங்களை சந்திச்சதுல மிக்க சந்தோஷம். இன்னைக்கு நாம ஆட்டுக்குடல் வறுவல் பார்க்க போறோம். செம்மையா ஒரு சாப்பாடு ரெடி பண்ண போறோம். முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, இந்த குடலை எப்படி கழுவுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு குடல் எப்படி கழுவுறதுன்னு தெரியாது. இதனாலவே நீங்கள் குடல் வாங்காமலே இருந்திருப்பீங்க. இப்போது நான் உங்களுக்கு இந்த குடல் எப்படி கழுவுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதை நல்லா அலசி கழுவுங்க எல்லா பக்கமும். இப்போ நம்ம சிறுகுடல் எப்படி கழுவுறதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு தென்னங்குச்சி எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஒரு வழியாக விட்டு இப்படி மொத்தமாக உள்ளே விட்டுக்கோங்க. விட்டுட்டு இன்னொரு பக்கத்தை பிடிச்சி இழுத்து அப்படியே எடுங்க. அதோட வேஸ்ட் எல்லாம் சூப்பராக க்ளீனாகி வரும். இல்லை அவனை கை ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஓடியாச்சு அது கொஞ்சம் பிஜிலன் மன வேண்டாம். அவ்வளோதான் போது. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக அலசி பக்கத்துலேயே கொஞ்சம் சாதா தண்ணி எடுத்து அதுலேயும் ஒரு அலசிக்கோங்க. அப்படி நீங்கள் அலசிட்டிங்கன்னா மேலே உள்ள துளியெல்லாம் உறிஞ்சி வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி அழகாக உரிச்சு எடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரி எல்லா இடமும் அழகாக இலக்கி எடுத்துருங்க. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியை வச்சு நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம் குடலை. தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பும் போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா வேக வைங்க. சரி,
போசா இருக்கு. மதியம் அதை போட்டு உள்ளியை கட்டட வரது தெரியும். உள்ளினால தான். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த ஆட்டுக்குடலை சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி எடுக்க போறோம். வேக வச்சு எடுத்த குடலை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுப்போம். இப்போ வந்து நம்ம வேக வச்ச ஆட்டுக்குடல், அதுக்கப்புறம் உள்ளி, தக்காளி, மிளகு எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கோம். இனிமே நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. சுத்தமான தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. நறுக்கி வச்சிருக்க சின்ன உள்ளியை அதில் போட்டுக்கோங்க. பாருங்க, உள்ளி நல்லா வதங்கி இருக்கு. இனி இது கூட கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போடுறோம். இது கூடவே இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்குறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாம் நமக்கு தான். தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஆட்டுக்குடலுக்கு தேவையான மசாலா சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்க. இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க ஆட்டுக்குடலை மசாலா கூட சேர்க்க போகிறோம். பாருங்க,
ஆட்டுக்குடல் ரொம்ப அழகாக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சமைச்ச ஆட்டுக்குடல் ஃப்ரை எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கு, வேற லெவல். கொஞ்சம் இல்லைங்களா பாருங்க. சூப்பராக இருக்கு. சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க. கொள்ளாமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவும் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், see you.